வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்தின் தந்திரம் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்களது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வாக்குகளை வசம் வைத்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏ கூட்டணி அழுத்தத்தை கொடுத்து வருகிறது. எப்படியாவது இந்த முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும், இருமுனை போட்டி என்ற சூழல் இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் ஓட்டுக்களை பிரிக்கக்கூடிய வகையில் விஜய் அவர்களும் நாம் தமிழரும் இருப்பதன் காரணமாக 500 ஓட்டுக்களில் தொகுதியில் தோல்வியடைந்தாலும் அது தோல்விதான், 10 ஓட்டுக்களில் பிற கட்சிகள் வெற்றியடைந்தாலும் அது வெற்றிதான் என்பதை தற்பொழுது என்டிஏ கூட்டணி அழுத்தம் கொடுத்து வருகிறது. ஓபிஎஸ் அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு எடப்பாடியே அண்ணன் என்று கூறிவிட்டார். ஓபிஎஸ்ஸின் தந்திரம் என்று எடப்பாடி கூறினாலும் அதிமுக வெற்றியடைய வேண்டும், திமுக தோல்வியடைய வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ்ஸின் தாரக மந்திரமாகவே இருக்கிறது. வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களது பேச்சை கேட்டுத்தான் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக செயல்பட்டார். இப்பொழுது உண்மைகளை அனைத்தும் உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே நேரடியாக கூறிவிட்டார். அதிமுகவில் இணைந்து பயணித்து உங்களை முதல்வராகவே நான் பொறுப்பேற்க வைக்கிறேன் என்பதையும் கூறிவிட்டார். ஆனால் இப்பொழுது ஈகோவுடன் யார் இருக்கிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் ஈகோவுடன் இருக்கிறார். அதற்கு காரணம், ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு மீண்டும் ஓபிஎஸ் முருங்கை மரம் ஏறிவிடுவாரோ என்ற ஒரு கேள்வியும் அவருக்குள் வந்துவிடுகிறது. ஆனால் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன் என்று நேரடியாகவே தெரிவித்து விட்டார் ஓபிஎஸ் அவர்கள். அதிமுக வெற்றியடைய வேண்டும், தன்னுடைய அதிகாரங்கள் முழுவதும் அதிமுகவில் தான் நான் பயன்படுத்த முடியும், திமுகவில் இணைந்தோ அதிமுகவில் இல்லாமல் தாவேகாவில் இணைந்தோ தன்னுடைய அதிகாரத்தை அவர்களால் முழுமையாக அந்த கட்சிகளில் செலுத்த முடியாது, மதிக்கவும் மாட்டார்கள். இதுதான் உண்மை. ஓபிஎஸ் செய்தது சரியா தவறா என்று கேட்டால் ஆரம்பத்தில் ஓபிஎஸ் செய்தது தவறுதான். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் பேச்சை கேட்டு எடப்பாடியை எதிர்த்திருக்க கூடாது. அப்படி எதிர்த்திருந்தாலும் உட்கட்சி விவகாரங்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றிருக்கக்கூடாது. நீதிமன்றத்தின் வழக்கும் தற்பொழுது வரை நீடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. சமாதானம் மட்டும்தான் ஒரே வழி என்று தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தந்திரத்துடன் செயல்பட்டு வருகிறார். எடப்பாடி மனம் மாறினால் ஓபிஎஸ்ஸிற்கு மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டு அதிமுகவில் அவருக்கென்ற ஒரு இடம் வழங்கப்படும். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிற்குள் மீண்டும் வரலாமா வேண்டாமா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.